வாளாமரை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமாங்க. மீனை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. மீனில் உள்ள செதில்களெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீனை கட் பண்ணும்போது நல்லா பார்த்து கட் பண்ணணும். அதுக்கு உள்ள தூண்டை இருக்கும், அது நமக்கு பார்க்காத கட் பண்ணி போட்டாச்சுன்னா அது நம்ம தொண்டையில் தான் மாட்டும். அது பயங்கர விஷம். பார்த்து மீனை கட் பண்ணுங்க. செதில்களை எல்லாம் நீக்கினதுக்கப்புறம் மீனை துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. மீனை கட் பண்ணி எடுக்கும்போது உடல் வேஸ்டெல்லாம் இருக்கும், அதை எடுத்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா, தேவையான அளவுக்கு திரி வச்ச தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வறுத்த வெந்தயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருமிளகு சேர்த்துக்கோங்க. 3 துண்டு பூண்டு, 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்ச மசாலையில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீனில் சேர்க்கலாம். புளியை நல்லா கரைச்சி எடுத்து மீனில் ஊற்றுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கிளறி விட்டு 25 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ கொதிக்க தொடங்கியாச்சு. கொஞ்சமாக கிண்டி விடுங்க. பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு.